வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்டி கேமராவில் பார்த்தீங்கன்னா இந்த ஜுவல்லரி ஷாப்பு இந்த மாதிரி இடத்துல கேமரா போடும்போது இந்த மாதிரி பிளாக் வேவ்ஸ் உங்களுக்கு வரும். சரிங்களா? அது என்ன ரீசன்னா, அங்கே இருக்கிற எல்இடி லைட்ஸ் வந்து அந்த கேமரா முன்னாடி பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிறதால. ஸோ அதை எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்க கேமரா ஏகே சீரியஸ் பேசிக் கேமராஸ் TC-C32-1N அப்படின்ற மாடல். ஸோ இது ஒரு கலர் கேமரா. ஸோ இந்த பிளாக் வேவ்ஸ் வந்து எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது வந்து சர்ச் கான்ஃபிகரில் எனக்கு ஐபி ஷோ ஆகுது. நான் கனெக்ட் பண்ணியிருக்க கேமரா வந்து சேம் நெட்வொர்க்கில் டூல் இன்ஸ்டால் பண்ணி அதில் ஐபி செக் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 3.241 ஐபி ஷோ ஆகுது. ஸோ சைடில் வந்து உங்களுக்கு சீரியல் நம்பர், மாடல் நம்பர் எல்லாமே இருக்கும். சரிங்களா? ஸோ எப்படி ரெடியூஸ் பண்ணுறது பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேமரா ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு கான்ஃபிகரேஷன் போய்க்கோங்க. கான்ஃபிகரேஷனில் பேசிக் செட்டு, ஆடியோ வீடியோ செட்டுன்னு இருக்கும். அதில் ஆடியோ வீடியோ செட்டுன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு இமேஜ் செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இமேஜ் செட்டிங்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே பாருங்கள், இதில் இந்த பேஜில் வந்து உங்களுக்கு ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? அதாவது இமேஜ் அப்படின்றதுலே இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, எக்ஸ்போசர் செட்டு, பேக்லைட் செட்டு, இமேஜ் என்ஹான்ஸ்மெண்ட்டு 4 ஆப்ஷன் இருக்கும். அதில் எக்ஸ்போசர் செட்டுன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள், மினிமம் எக்ஸ்போசர் டைம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து 1/100K அந்த மாதிரி ஆப்ஷனில் இருக்கும். டிஃபால்ட்டாக அப்படி தான் இருக்கும். நீங்கள் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். அது உங்கள் ப்ளேஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இந்த வேல்யூவில் தான் வைக்கணும் அப்படின்றது எதுவுமே கிடையாது. நம்ம அட்ஜஸ்ட் பண்ண அங்கே பிளாக் வேவ்ஸ் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். சரிங்களா? அதை நம்ம பண்ண தெரியும். இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே எனக்கு கிளியர் ஆகிடுச்சு. பட் நான் ரொம்ப அதிகமாக வச்சிட்டேன், மறுபடியும் கம்மி பண்ணுறேன். ஸோ இந்த வேல்யூ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா நமக்கு அந்த பிளாக் வேவ்ஸ் வந்து வராது. சரிங்களா? இப்போ பாருங்கள், கரெக்டாக வைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து எனக்கு இந்த ப்ளேஸில் 1/100 அப்படின்ற வேல்யூ வைக்கும்போது எனக்கு எந்த பிளாக் வேவ்ஸும் வரலை. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி உங்கள் ப்ளேஸுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இதை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு பிளாக் வேவ்ஸ் வரும். ஓகேங்களா? இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி ரொம்ப அதிகமாகவும் வைக்கக்கூடாது. அப்படி வச்சிங்கன்னா அந்த பாருங்கள் லைட் வந்து ஓவராக இருக்குது பாருங்கள், ஓவர் பிரைட்னஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வைக்கக்கூடாது, ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண உங்களுக்கு அந்த பிளாக் வேவ்ஸ் வந்து கிளியர் ஆகிடும். அது உங்கள் ப்ளேஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த ரூம், அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து அந்த பிளாக் வேவ்ஸ் ரெடியூஸ் பண்ணணும். ஸோ இப்போ லைவ் வியூ போய் செக் பண்ணுறேன். கரெக்டாக இருக்கு இல்லைங்களா? ஓகே. இதே மாதிரி செட்டிங்ஸ் செக் பண்ணுங்கள் உங்கள் சைடில். தேங்க்யூ.